ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து வெஜிடபிள் குருமா பண்ண போகிறோம். வெஜிடபிள் குருமாவுக்கு பார்த்தீங்கன்னா கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் வந்து முட்டைக்கோஸு, காலிஃப்ளவர், இது கூட வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். கொத்தமல்லி, புதினா ஒரு ஒரு கைப்பிடி அளவு, 2 பச்சை மிளகாவும் எடுத்திருக்கேன். இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சை தேங்காய், ஒரு அரை மூடி தேங்காய் அரைச்சி எடுத்துக்கணும். வாங்க இப்போ வெஜிடபிள் குருமா எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வெஜிடபிள் குருமாவுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் வந்து அன்னாச்சி மொக்கு ஒன்று, மராத்தி மொக்கு ஒன்று போட்டுக்கலாம். கட் பண்ண வெங்காயத்தை போட்டுக்கலாம். ஆனியன் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். ஆனியன் இந்த அளவுக்கு வணங்கினா போதும். இப்போ நம்ம இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஒரு 100 கிராம் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. 2 வெங்காயம் போட்டிங்கன்னா போடுறதுக்கு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட பட்டைத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஒரு 4-5 பழம் ஆட் பண்ணுங்க. இப்போ இது கூட வந்து 1 ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட வந்து சில்லி பவுடர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கலாம். சில்லி பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் வந்து கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, முட்டைக்கோஸு, காலிஃப்ளவர் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை பட்டாணி என்கிட்ட இல்லை. பச்சை பட்டாணி இருந்தால் இது கூட நீங்கள் வந்து பச்சை பட்டாணியை ஆட் பண்ணிக்கோங்க. முட்டைக்கோஸ் மட்டும் கம்மியாக போடுங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு காயெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். இது கூட வந்து ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை, புதினா தழை போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க 2 பச்சை மிளகாவும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து மீல் மேக்கர் கூட வேணும்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். இதை வந்து பாதி அரைக்கணும். பாதி அரைச்சிட்டு இது கூட தனியாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்தணும். தனியாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்திட்டு திரும்ப வந்து முழுசாக அரைச்சி இதை எடுத்துக்கணும். கூட வந்து 1 ஸ்பூன் மட்டன் மசாலா தூளும்
1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் அன்னாச்சி மொக்கு மராத்தி மொக்கு எல்லாம் போட்டிருக்கனால வந்து கரம் மசாலா தூள் வந்து 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இல்லாட்டி கரம் மசாலா தூள் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட வந்து தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கூட வந்து ஒரு செம்பு தண்ணி வச்சு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இது விசில் வரதுக்குள்ளார தேங்காய் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். காய் வெந்துருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சு தேங்காவை சேர்த்துக்கலாம். தேங்காய் கொதிச்சிருச்சு. தேவையான அளவு இது கூட வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட வந்து புளிஞ்சு வச்சுருக்க ஒரு எலுமிச்சை பழத்தை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கொதி வந்ததும் நம்ம வெஜிடபிள் குருமாவை இறக்கிடலாம். வெஜிடபிள் குருமா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வெஜிடபிள் குருமா பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.